1963 வந்த ஃபேமஸான காமராஜர் திட்டம். இத புரிஞ்சுக்க, அதாவது நாம முதல்ல 1962க்கு போகணும். அந்த இந்திய சீன போர் தோல்வியால மக்கள் கிட்ட பயங்கர கோபம் இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் காமராஜர் ஒரு அதிரடி முடிவு எடுக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி ரொம்பவே சோர்வடைஞ்சிருந்த ஒரு நேரம். அமைச்சர்கள் எல்லாரும் உடனே பதவியை விட்டுட்டு மக்கள் கிட்ட இறங்கி வேலை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. லால் பகதூர் சாஸ்திரி, மொரார்ஜி தேசாய் மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் கூட இதுல ராஜினாமா பண்ணாங்க. மொத்தம் 6 மத்திய அமைச்சர்கள் அப்புறம் 6 முதலமைச்சர்கள் உடனே பதவியை திறந்தாங்க. மொரார்ஜி தேசாய் தன்னோட நேர்காணல்ல இது ஒரு தந்திரமான வலைன்னு ரொம்ப ஓப்பனாவே சொல்றார். கட்சி பணிக்காக எல்லாரும் ராஜினாமா பண்ணுங்கன்னு ஒரு பொது விதியை சொல்லிட்டு தங்களுக்கு வேண்டாதவங்களோட ராஜினாமாவை மட்டும் நேர் ஏத்துக்கிட்டார்னு தேசாய் குற்றம் சாட்டுறார். இது ஒரு அட்டகாசமான அரசியல் சதுரங்கம். இதோட விளைவு என்னாச்சுன்னா, அமைச்சரவையிலிருந்து இந்த பெருந்தலைவர்கள் வெளியேறினதும் அங்க ஒரு பெரிய அதிகார வெற்றிடம் உருவாகுது. அந்த வெற்றிடத்தை பயன்படுத்தி காமராஜர் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவராகிறார். நேருவோட மறைவுக்கு பிறகு சாஸ்திரியையும் அப்புறம் இந்திரா காந்தியையும் பிரதமர் ஆக்குனதுல காமராஜர் ஒரு கிங் மேக்கரா மாறினார். தேசாய் என்ன சொல்றாருன்னா, இந்திராவை ஒரு பப்பெட் பிஎம்ஆ, அதாவது கைப்பாவை பிரதமரா வச்சுக்கலாம்னு காமராஜர் நினைச்சாருன்னு சொல்றாரு. ஒருவேளை 1963ல இந்த காமராஜர் திட்டம் வராம மொரார்ஜி தேசாய் மாதிரி ஆட்கள் தொடர்ந்து அதிகாரத்துல இருந்திருந்தா இந்தியாவின் அரசியல் எப்படி மாறி இருக்கும்? இந்திரா காந்தி பிரதமரா வந்திருப்பாரா? இதற்கான விடைய நாங்க உங்களோட சிந்தனைக்கே விட்டுடுறோம். நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.